சார் வணக்கம். இப்போ பிரச்சாரத்தில் எந்த மாதிரி வாக்குறுதிகளை முன் வச்சு இப்போ பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருவீங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொன்ன வாக்குறுதியில் கேட்டார், நீங்கள் ஓட்டு போட்டீங்க, தளபதி முதலமைச்சராக வந்துட்டார், அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரு. ஒன்று, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாரு. பெண்களுக்கு பேருந்தில் இலவச பஸ் பயணம் கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு 18 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்குறாரு. இது மெயினாக சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபா பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்படி பல சலுகைகளை தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார், செஞ்சிட்டார். இப்போ எம்பிக்கு இந்தியா கூட்டணி ஜெயித்த பிறகு சிலிண்டர் விலை இன்றைக்கி 1100 ரூபா விற்கிது, அதை 500 ரூபாய்க்கு தரம்ன்றார் தளபதி தமிழ்நாடு முதல்வர். பெட்ரோல் இன்றைக்கி 105 ரூபா லிட்டர் விற்கிது, அதை 70 ரூபாய்க்கு தரம்ன்றாரு. அதை சொல்லி கேட்குறேன், மக்கள் சந்தோஷமாக ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. கடந்த மக்களவை தொகுதியும் சரி, சட்டமன்றமும் சரி, உங்களோட எதிர்த்து போட்டிகள் வந்து ஒரு வலிமையானவர்கள். தங்கத்தமிழ் செல்வன் வலிமையாக இருக்கிறனால எதிர்க்கல அதிகமாக வலிமையான நிப்பாட்டுறாங்களா? மக்கள் தான் முடிவு பண்ணணும். கடந்த தேர்தலில் நான் உழைச்சேன். இதே கோட்டைப்பட்டி மக்கள் நல்லா தான் ஓட்டு போட்டாங்க, அதிக ஓட்டு போட்டாங்க. இப்போயுமே உதயசூரியனுக்கு இங்கே அதிகமாக தான் ஓட்டு விழுகும். நல்ல ஊர் இது. ஆனால் அவர் சில சித்து விளையாட்டுகள் விளையாடி ஜெயிச்சுட்டு போயிட்டார். இப்போ நான் தோத்த தங்கத்தமிழ் செல்வன் மீண்டும் களத்தில் எம்பியாக நிற்கிறேன். இன்றைக்கி மக்களில் ஒரு அனுதாப அலை இருக்குது. அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைகள் இருக்குது. எங்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு கூட்டணி, 13 கட்சி கூட்டணியில் பலமாக இருக்குது. நிச்சயமாக இந்த முறை மாபெரும் வெற்றியை அந்த தேனி தொகுதி மக்கள் எனக்கு கொடுப்பாங்க. கடந்த முறை வெற்றி பெற்ற ரவீந்திரநாத் அந்த ஓபிஎஸ் அவரை இங்கே போட்டியிடாததுக்கு காரணம் என்னமா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்ககிட்ட நீங்கள் கேட்க மாட்டோம்ன்றீங்க. அண்ணன் பன்னீர்செல்வகிட்டே அவர் பையன்கிட்டே, ஏன்பா உங்களுக்கு பேசான இடம் தேனி பார்லிமெண்ட்டு தானே, இங்கே தானே முதலமைச்சர் ஆனீங்க, இங்கே தானே துணை முதல்வர் ஆனீங்க, இங்கே தானே 15 வருஷம் மந்திரியாக இருந்தீங்க, இங்கே தானே 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து சம்பாரிச்சிங்க, ஏப்பா இதை விட்டு பார்லிமெண்ட் ராம்நாடுக்கு போனீங்க அப்படின்னு நீங்கள் அண்ணன் பன்னீர்செல்வத்திட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த தேர்தல் பரப்புரில் டிடிவி தினகரனோட மனைவி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. சில இடங்களில் கூட உங்களை சகோதரன் கூட சொன்னதாக கேள்விப்பட்டோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் சார், பிரச்சாரம் யாரும் பண்ணலாம், அவங்களுக்கு உரிமை. மக்கள் தீர்க்கமாக இன்றைக்கி இருக்காங்க. மக்கள்கிட்ட நடிக்க முடியாது சார். இனிமேல்லாம் கொஞ்சம் இயல்பாக உண்மையாக இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நடிச்சுக்கிட்டு பொய்யை பேசிக்கிட்டு ஒரு நேரத்துக்கு ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு இருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. இதே தினகரனை நம்பி 18 எம்எல்ஏக்கள் கூட போனோம் சார். பழனிசாமி அரசு ஊழல் அரசுன்னு சொல்லி அவருக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு? பிஜேபி சாடினார், மோடி வர முடியாது, பிஜேபி ஜெயிக்காதுன்னு சொன்னார். நம்பி நின்றோம், 18 எம்எல்ஏக்களை இழந்தோம். இப்போ மோடி காலில் விழுந்து ஒரு சீட்டை வாங்கிட்டு நிற்கிறாரு. எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? மோடினால் என்ன செய்ய முடியும்? இவர் ஜெயிச்சாப்பில் என்ன செய்ய போகிறாரு? 15 வருஷமாக ஊருக்குள்ளே வரல. இப்போ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? டெய்லி இருக்கீங்க மக்கள். அப்போ 1008 குறை இருக்குது. ஸோ யார் எப்படி ஓட்டு கேட்டாலும் மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்காங்க. இந்தியா கூட்டணி தான், அதுவும் தங்கத்தமிழ் செல்வன் தான் தேனி பார்லிமெண்ட்டில் மாபெரும் வெற்றியை உதயசூரியனில் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறாங்க. ஆதரவுகள் செல்லும் இடம்லாம் உங்களுக்கு ஆதரவு எப்படி சார் இருக்குது? அழகாக இருக்குது. இந்த பாருங்க, மண்டை புழக்குது உச்சி வெயில், நிற்கிறாங்கல்ல மக்கள். அதுலேருந்தே பார்க்க வேணாமா? ஆதரவு இயற்கையாக நம்மகிட்ட வருதுன்றது ஒரு யதார்த்தமான உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.